சூழ்நிலை காரணமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான சரோஜா திட்டத்துடன் இணைந்து அத்தகைய பிள்ளைகளுக்கான பாடசாலை கற்றல் உபகரணங்களை வழங்கும் விழா அப்பாறை தலைமையக காவல்துறை கேட்போர் கூடத்தில் ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி நடைபெற்றது. கிழக்கு பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தருணி வருண ஜெயசுந்தரவின் கருத்தின்படி கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சரோஜா திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் சுமார் 7,000 பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அப்பாறை மாவட்டத்தில் உள்ள 22 போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த 350 பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பேசிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தர, சரோஜா திட்டம் கிழக்கு மாகாணத்தில் குடும்ப சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை அடையாளம் காணும் ஒரு திட்டம் என்று கூறினார். 2024ஆம் ஆண்டில் கிழக்கு மாகாணத்தில் 304 குழந்தைகள் பல்வேறு வகையான துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகினர். இது போன்ற சூழ்நிலையில் சிக்கியவர்களில் 80% பேர் பாதுகாப்பற்ற குழந்தைகள். பாதுகாப்பற்ற குழந்தைகள் பெற்றோரின் அன்பும் கவனிப்பும் இல்லாத குழந்தைகள். இந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கான திட்டம் கடந்த ஜூன் 12ஆம் தேதி மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது இலங்கை போலீஸ் துறையில் கிழக்கு மாகாணத்தில் 912 பாதுகாப்பற்ற குழந்தைகளை அடையாளம் கண்டிருந்தது. ஆனால் இதுவரை கிழக்கு மாகாணத்தில் 7,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பற்ற குழந்தைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் அதிக எண்ணிக்கையிலான பாதுகாப்பற்ற குழந்தைகள் அம்பாறை பிரிவில் உள்ளனர். அந்த பிரிவில் 2,818 குழந்தைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த குழந்தைகளை அடையாளம் காண்பது பயனற்றது. அவர்களுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். இதன் முக்கிய அம்சம் இந்த குழந்தைகள் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்பதாகும். இந்த திட்டத்திற்கான புத்தகங்களை விநியோகிப்பது எங்கள் தலைவர் IGP பிரியந்த விஜயசூரிய மற்றும் சேவா வனிதா பிரிவின் தலைவர் வழக்கறிஞர் நீல்மினி சமரதுங்க ஆகியோரால் செய்யப்படுகின்றது. இதற்காக நாங்கள் IGPக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த 6 மாதங்களாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து போலீஸ் நிலைய அதிகாரிகளும் பெண் அதிகாரிகளும் கிராமமாக சென்று பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளை மிகுந்த முயற்சியுடன் அடையாளம் கண்டுள்ளனர். அந்த அர்ப்பணிப்பை செய்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த நிகழ்வில் அம்பாறை பிரதி போலீஸ் மா அதிபர் சுஜித் வேதமுள்ள, அம்பாறை பிரதேச சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டார, அம்பாறை பிரிவு 1 உதவி போலீஸ் அத்தியட்சகர் சம்பத் விக்ரமரத்ன, அம்பாறை பிரதேச மகளிர் பணியக பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் தயானி கமிகே உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.